அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நோம்பு கஞ்சி எப்படி காய்ச்சறங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். பச்சரிசியும் வெந்தயத்தையும் நல்லா ஊற வச்சு கழுவி ரெடியாக வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வெட்டி ரெடியாக வச்சுக்கணும். பச்சை பட்டாணி, கடலப்பருப்பு அதையும் ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டியை மேலே வச்சுட்டு சட்டி சூடானதுக்கப்புறமா ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலம் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். அந்த நல்லா ஸ்மெல் வரும் நமக்கு. அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு தாளிப்பு தாளிக்க வேண்டியதுதான். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா கிண்டி நல்லா ஒரு இதுக்கு வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வெங்காயம் நமக்கு உடனே வேகும். அதுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டு வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயை நம்ம இப்போ உள்ளே இறக்கிக்கலாம். அதையும் நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுடலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு போடுறதுனால டக்குன்னு அடி பிடிக்கும். அதுக்கப்புறமா நான் ஒரு 6 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பேருக்கு தேவையான அளவு கஞ்சிங்கிறதுனால நான் வந்து ஒரு 6 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதி வர வரையும் மூடி வைக்கலாம். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறியை ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே இறக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச கடலப்பருப்பு, பச்சை பட்டாணி இது ரெண்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியையும் வெந்தயத்தையும் உள்ளே இறக்கிக்க வேண்டியதுதான். அரிசியை உள்ளே இறக்குறதுக்கு முன்னாடி நல்லா அரிசியை பிசைஞ்சு விட்ருங்க. நல்லா மையாக பிசைஞ்சு விட்டீங்கன்னா கஞ்சி சீக்கிரம் வேகுறதுக்கு இதாக இருக்கும். அதுக்கப்புறமா புதினா மல்லி அதையும் நம்ம வெட்டி வச்சுருந்தோம். அதையும் உள்ளே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம் இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு நல்லா கொதி மறுபடியும் வந்ததுக்கப்புறமா ஒரு பூண்டு ஒரு ஒரு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கஞ்சி நமக்கு நல்லா மையாக வரும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு ஒரு கெட்டி பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கஞ்சி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா 2வது பால் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக புதினா மல்லி வெட்டி மேலே தூவி விட்டுட்டு மூடியை போட்டு மூடிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. நோம்பு கஞ்சி இப்படி தான் செய்யணும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.